இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். வணக்கம். திமுகவோட அமைச்சரவையில் மதுரமுத்துக்கு இணையாக நானும் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணுற ஒரு 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் ஒரு அமைச்சர் தான் டிஆர்பி ராஜா அவர்கள். அந்த டிஆர்பி ராஜா அவர்கள் அவரோட சொந்த தொகுதியான மன்னார்குடியில் ஒரு புதுசாக பேருந்து நிலையத்தை கட்டி அந்த பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இதுதான் விளம்பர மாடல் ஆட்சியாச்சு. சரி, அதனால் என்ன பண்ணுறாருன்னா நம்மளும் விளம்பரப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. முதல்ல 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் ஆய்வு செய்த பகுதி இந்த பேருந்து நிலையம் தான். அதில் எது தெரியுமா, முதல்ல நான் போனது அந்த முக்கில் இருக்கும் ஒரு கழிவறை. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது 2-3 அதிகாரிகள்லாம் வாந்தி எடுத்தாங்க. எனது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் ஊருக்குள்ளே வரும்போது நாங்கள் பேருந்து நின்றோடனே எழுந்துக்கலாம் தேவையிடும். அந்த கழிவறை நாற்றமே என்னை எழுப்பி விடணும்னா எனக்கு சொன்னாங்க. தாங்கவே முடியல நல்லா சத்தியமாக. இப்போ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நான் 2011 முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக நான் பதவி ஏற்றுக்கிட்டேன். பதவி ஏற்றுக்கிட்ட கையோடு நான் நேராக என்ன பண்ணுறேன், அந்த பேருந்து நிலையத்துக்கு போனேன் ஆய்வுக்காக. இந்த பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கழிப்பிடம் இருக்குது, அந்த கழிப்பிடத்துக்கு போய் நான் ஆய்வு பண்ண போனேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சில அதிகாரிகளும் வந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் ஆய்வு பண்ணிட்டு வெளியே வரத்துக்குள்ளே எங்களுக்கு நிறைய பேருக்கு வாந்தி வந்துருச்சு. இதுதான் அவர் சொல்கிறது. இப்போ அந்த கழிப்பறை அவ்வளோ அசுத்தமாக உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே வாந்தி வர மாதிரி இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? இவங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே வாந்தி வருதுன்னா அது எவ்வளோ அசுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கே எப்படி இருக்குன்னா அதை தினம் பயன்படுத்துகிற அங்கே இருக்கிற வியாபாரிகள், பொதுமக்கள், அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருப்பான்னு பாருங்கள். இப்போ இந்த சிரமத்துக்கெல்லாம் யார் காரணம்? இவர் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, சட்டமன்ற உறுப்பினராக இவர் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, அந்த நாள் முன்னாடி வரைக்கும் தமிழகம் யார் கையில் இருந்தது? தமிழகத்தை ஆட்சி பண்ணது யார்? தமிழகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது 2006 2011 வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசு. அந்த மைனாரிட்டி திமுக அரசோட முதல்வராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள். அவரோட சொந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு பேருந்து நிலையத்தில் அந்த கழிப்பறை அவ்வளோ அசுத்தமாக இருந்துச்சுன்னா இவர் யாரை பார்த்து அந்த கேள்வி அப்போ கேட்டுருக்கணும்? உடனே இவங்களுக்கு உள்ளம் கொதிக்குது இல்லை, இவருக்கு உள்ளம் கொதித்து நேராக போயிட்டு அதை கருணாநிதி அவர்கிட்ட கேட்டுருக்கணும். சரி, அவர்கிட்ட கேட்கல, இன்னொருத்தர்கிட்ட கேட்டுருக்கலாம். அது யாருன்னா அதே ஆட்சி காலத்தில் துணை முதல்வராக இருந்தார்ல இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவர்கிட்ட கேட்டுருக்கலாம். அவர்கிட்டையும் கேட்கல. என்ன கேட்டிருக்கணும்னா, இவர் தலைவா நம்மளோட ஆட்சி 2006 2011 வரைக்கும் ஏன் இந்த பேருந்து நிலையம் இந்த கழிவறை இவ்வளோ அசுத்தமாக இருக்குது அப்படின்னு இவர் கேட்டிருக்கணும். அதையும் கேட்கல. சரி, இவர் தலைமை எடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், இல்லை இவர் தலைமை எடுத்து பேச மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு கூட வச்சுக்கோங்க தலைமைக்கு. இவர் வேறு யாரை கேட்டிருக்கலாம்? சென்னைக்கும் மன்னார்குடிக்கும் ரொம்ப தூரம், அதனால் கூட இவர் கேட்காம விட்டுருக்கலாம். வேறு யாரும் இவர் கேட்டிருக்கலாம். இவர் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருப்பார்ல. 2006 2011 வரைக்கும் அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருப்பார்ல. அவர் யார்? அதே 2006 திமுகவோட கூட்டணி வச்சு அங்கே வெற்றி பெற்ற அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்திருப்பார்ல, அவர் தாங்க. அவர் தான் இவர் கேட்டிருக்கணும். அவர் யாருன்னா இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இவர் தான் அவர். இவர் பேர் சிவபுண்ணியம். எப்படி அந்த கழிப்பறையோட அவலத்துக்கு திமுக ஆட்சிக்கும் அன்றைக்கி நடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு பங்கு இருக்குது. என்னென்னா இவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் 2006 2011 வரைக்கும். அப்போ அதை சரியாக பராமரிக்காததில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஏன் இன்னொரு பெரிய பங்கு இருக்குது நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன்னா, இவர் அந்த ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த தொகுதியில் இவர் தான் எம்எல்ஏ. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த பேருந்து நிலையமும் அந்த கழிப்பறையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இவருக்கு எந்த அளவுக்கு அந்த சிவபுண்ணியங்களுக்கு செல்வாக்குன்னா, இவர் கம்யூனிஸ்ட் தான், ஆனால் இருந்தாலும் இவரோட குடும்ப நிகழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. இவருக்கு செல்வாக்கு இருந்ததும் அதை மக்களுக்காக பயன்படுத்தலை. மக்களுக்காக பயன்படுத்தியிருந்தால் டிஆர்பி ராஜா உள்ளே போகும்போதும் அதிகாரிகள் கூட போகும்போதும் அவங்களுக்கு வாந்தி வந்திருக்காது. சரிங்களா? டிஆர்பி ராஜா அவர்கள் எந்த பேருந்து நிலையத்தை ஆய்வு பண்ணாரோ அந்த பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினரோட வீடு. அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல, என்ன சகோதரரே, என்ன தோழரே, இந்த மாதிரி நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்தீங்க, நான் இப்போ ஆய்வுக்கு போனேன், ஆய்வுக்கு போயிட்டு நான் பார்க்கும்போது இவ்வளோ அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் கேட்கல. சரி,
இவர் கேட்காம விட்டதை எவ்வளோ இருக்கட்டும். இப்போ திடீர்னு வந்து ஏன் இதை சொல்கிறார்? இது வந்து 2011 நடந்ததில்ல, திடீர்னு அதை வந்து மறுபடியும் குத்தி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? திமுக தலைமையில் எதுவும் அதிருப்தியில் இருக்கார் அவர், இல்லை அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட எதுவும் அதிருப்தி இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு தோணுது. ஆனால் என்ன தான் நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் தோணினாலும் தன்னை அமைச்சராக்கிய, தன்னோட அப்பாவை அமைச்சராக்கிய, அதுவும் மத்திய அமைச்சராக்கிய, தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கை நிலையே மாற்றிய ஒரு கட்சியை நோக்கி இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை மக்களுக்காக வச்சுருக்காரு. அதாவது நான் இருக்கிற கட்சி தாங்க சரியா, இருந்தாலும் 2011 அவங்க ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது நான் போய் ஆய்வு பண்ணேன், அந்த கழிப்பறை வந்து இவ்வளோ அசுத்தமாக இருந்துச்சு, அந்த அசுத்தத்துக்கு காரணம் என் கட்சியாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி படம் போட்டு அந்த வீடியோ மூலமாக கொண்டு சேர்த்துருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு அமைச்சருக்கு தான் தேவை. பாருங்கள், திமுக அமைச்சராக இருக்கார், இருந்தாலும் 2006 to 2011 கருணாநிதி அவர்கள் ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சி. அதாவது ஒரு கழிப்பறையோட சுத்தமாக பயன்படுத்த தெரியாத ஆட்சி, அந்த கழிப்பறை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் ஆட்சி. இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குறாருல, உண்மையாகவே இதுக்கே வந்து டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் வைக்கணும். திமுக இருக்கிற எல்லாரும் ராயல் சல்யூட் வைங்க. ஏன்னா திமுகவோட அமைச்சர் தான் திமுகவே எதிர்த்து பேசியிருக்காரு. அதனால் திமுககாரங்க மறக்காமல் அண்ணன் டிஆர்பி ராஜாவுக்கு கலைஞர் எதிர்த்து பேசினார், கலைஞருங்கிறதோட கருணாநிதி எதிர்த்து பேசினார். அந்த கருணாநிதி எதிர்த்து பேசுனதுக்காகவே நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் வைங்க. நன்றி, வணக்கம்.